அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். இன்று மார்கழி மாதம் 21ஆம் நாள் திருப்பாவை திருவெம்பாவையை கேட்டுக்கொண்டிருக்கும் பகவானின் அருளால் தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களின் வாழ்க்கையில் எல்லாம் சுகமே. எந்த மனக்கலக்கமும் இல்லாமல் சோர விடாமல் பகவான் அவர் கைகளில் நம்மை தாங்கிக் கொள்வார் என்பது நிதர்சனமான உண்மை. அதற்கு நாம் செய்வது ஒன்றே ஒன்று, பகவானின் திருப்புகழை பாடுவது மட்டும்தான். அவர் நாமத்தை சொன்னாலே போதுங்க. ராமா 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 கிருஷ்ணா சிவபெருமானேன் என்று சொன்னாலே போதுங்க. வேறு எதுவுமே அவங்க கேட்கல. நம்மளை தன் கையில் வாரி அழைத்து கொள்வார்கள். இன்று திருப்பாவை பாசுரத்தில் கோதை நாச்சியார் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போமா? வாருங்கள். ஏற்ற கலன்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமாப் போல போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேரோர் எம்பாவாய். அதாவது ஒரு பெண்ணு தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு போகும்பொழுது புகுந்த வீட்டுக்கு போயிட்டா. அப்போ அவங்க பெருமையை எப்படி சொல்கிறான்னு பாருங்களேன். அவங்க மாமனாரோட பெருமையை, அவங்க மாமியாரோட பெருமையை அவள் சொல்கிறா பாருங்கள். வள்ளல் போல கேட்டதும் பாலை பொழிந்து பெரும் பசும் கோட்டத்தை கொண்ட நந்தகோபரின் திருமகனே. அவங்க மாமனாருக்கு அவ்வளோ பெரிய பசு கூட்டத்தையே வச்சுருக்காராமா. அடியவர்களை காக்கும் அக்கறை உடையவனே, பெருமைகளை கொண்டவனே, இந்த உலகின் நிலையான சுடர் ஒளியே நீ உறக்கத்தை விட்டு எழுந்து வருவாயாக. 20வது பாசுரத்திலேயே அவங்க சொல்லிட்டாங்க அவருடைய தான தர்மங்கள்லாம் எப்படி அவங்க மாமனார் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்படியாப்பட்டவனுடைய மகன் தீபச் சிடர் ஒளியே எழுந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணபிரான் தூங்கிக்கிட்டா இருக்காரு? இல்லவே இல்லைங்க. கண்ணபிரானா கோதை நாச்சியார் அம்மா எழுப்புகிறாங்களா? இல்லை, நம்மளை எழுப்புகிறாங்க. நம் மனதிற்குள் இருக்கக்கூடிய கண்ணனை அவர்கள் எழுப்புகிறார்கள். கோதை நாச்சியார் ஒவ்வொரு மனதிற்குள்ளேயும் கண்ணன் குடிகொண்டிருக்கிறார். அவரை தாங்க அம்மா எழுப்புகிறாங்க. உன்னிடம் போரிட்டு உனது வலிமைக்கு முன் நிற்காமல் தோற்றவர்களெல்லாம் உனது அடியவர்களாகிய மாறி உன் அடி பணிந்து வணங்கி நிற்கிறார்கள். அவர்களுக்கு உனது அடிகளை பற்றி பணிந்து நிற்பதை தவிர வேறு வழியே இல்லாத நிலை. அதேபோல் ஆயர் குலத்தை சேர்ந்த பெண்களாகிய நாங்களும் உனது குணநலங்களை போற்றி பாட உன் மாளிகை முன் காத்திருக்கிறோம். துயிலெழுந்து எங்களை காத்தருள்வாயாக என்று அழைக்கிறார்கள் பாவை நோம்பிருக்கும் பெண்கள். அப்படிதானங்க கூப்பிடுறாங்க அவங்க. அப்பா வாங்க, எங்களை காப்பாற்றுங்க. உங்கள் பாதத்தே நாங்கள் சரணம் என்று இருக்கிறோம். உங்களை தவிர வேறு யார் எங்களை காப்பாற்ற முடியும்? வாருங்கள். அதே மாதிரி உன்னிடம் போரிட்டு உனது வலிமைக்கு முன் நிற்க முடியாமல் தோற்றவர்கள் எல்லாம் உன் அடியவர்களே. அதனுடைய பொருள் என்ன என்று தெரியுமாங்க? அதாவது நாம தான் பெருசு, என்னால் தான் எல்லாம் முடியும், நான் இல்லைன்னா எதுவும் கிடையாது அப்படின்னு பேசுகிறோம் பார்த்தீங்களா? அதாவது வாள் எடுத்து போர் புரியறது போர் இல்லைங்க, வார்த்தையால் பேசினாலுமே அது போர் தாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தோற்று போயிடுவோம். ஏன்னா நான் அப்படின்னு சொல்கிறவங்க பூராமே அவங்க கிடையாது. அவங்களால எதுவுமே முடியாது. நம்மளால் பகவானால் தான் முடியும், எல்லாம் அவன் செயல் அப்படின்னு இல்லாமல் நான் இல்லைன்னா இது செய்ய முடியாது, நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் என்னது ஒரு ஸ்டேஜில் தோற்று போயிடுவாங்க. தோற்று போயிட்டு அதுக்கப்புறம் உணர்வாங்க பகவானே நீ தான் துணை அப்படின்னு அதை தான் சொல்கிறாங்க இங்கே. சரிங்களா? அப்போது நாம் பகவானின் காலை இறுக பற்றி கொள்ளுவோம். கண்டிப்பாக அவர் திருக்கரங்களால் நம்மை தூக்கி விடுவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இன்னையிலிருந்து திருவெம்பாவை திரியெழுச்சி பாடல். சரிங்களா? திரியெழுச்சி பாடல் நம்ம இறைவனை என்ன பண்ணுறோம்? சிவபெருமானை எழுப்ப வந்திருக்கோம். போற்றி என் வாழ் முதலாகிய
பொருளே புலர்ந்தது பூங்கலருக்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில்நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை சிவபெருமானே, ஏற்றுயர் கொடியோனே, எனையுடையானே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. உயிருக்கெல்லாம் முதல்வன் நீ, எங்கள் வாழ்வுக்கும் முதல்வன் நீ. உன்னை மலர்களால் அர்ச்சித்து உன் திருமுகத்தில் காண்கின்ற அந்த அழகிய புன்முறுவலை பார்த்து மகிழ்ந்து வணங்குகிறோம். சேற்றில் பூத்த செந்தாமரை மலர்களை கொண்ட குளிர்ந்த வயல்களை சூழ்ந்த திருப்பெருந்துறையில் உறையும் சிவபெருமானே, நந்தி கொடியை உடையவனே, என்னையும் ஆட்கொண்டவனே, என் வாழ்வில் முதல் பொருளே, பொழுது புலர்ந்து விட்டது. உனது பூ போன்ற திருவடிகளில் மலர் தூவி வழிபட வந்துள்ளேன். எம்பெருமானே, உன் அழகிய முகத்தில் புன்னகை பூத்தபடி எனக்கு அருள் செய்வாயாக. எங்களுக்காக துயில் நீக்கி உனது திருப்பள்ளியில் இருந்து எழுந்து எங்கள் உள்ளத்திற்கு வருவாயாக என்று மாணிக்கவாசகர் பாடுகிறார். சிவபெருமானை பார்த்து, திருப்பெருந்துறையில் உறையும் சிவபெருமானே அப்படின்னு சொல்லி பாடுறார். என்னை பொறுத்தவரை நம் மனதில், என் மனதில் நீங்காத இடம் பெற்றுள்ள பகவானே, என் மாயையை நீக்கி எழுந்து என்னை காத்தருள்வாயாக என்று நாம் ஒவ்வொருவரும் இம்மார்கழி திங்களில் இறைவனிடம் நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் என்று கூறி, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் என் இறைவா போற்றி போற்றி என்று கூறி மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.